ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷோ லைஃப் சேனல். நவம்பர்லேருந்து இனி மார்ச் வரைக்கும் ஒரே இருட்டு தாங்க. காலையில் எழுந்த உடனே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு தான் நேராக வருவோம். ஸோ குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலை ஓரளவு பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். நான் ராகி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ முன்னாடி நாளே அரைச்சி வச்சதுனால அது காலையில் நல்லா ஃபர்மெண்ட் இருந்தது. ஸோ ராகி தோசையும் அதே மாதிரி கார சட்னியும் முன்னாடி நாள் நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் எழுந்து இந்த குளிரில் சட்னிக்கெல்லாம் வதக்கி அரைச்சி மிக்ஸி ஜார் போட்டு எல்லாரையும் எழுப்புறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் இதெல்லாம் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி விலாக் தான். இதில் சமையல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன பண்ணினேன், இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜெர்மனி பற்றிலாம் சில குட்டி குட்டி டிப்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். கடன்னு ராகி தோசை மட்டும் எப்போயுமே செஞ்சாலுமே 10 நிமிஷத்தில் 15 தோசை கூட ஊற்றிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகும். இந்த ரெசிபியை ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது எப்போயுமே ஹாலில் அந்த கர்டைனை திறந்து பார்த்துட்டு அவங்க பஸ்ஸில் ஏறிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு பார்க்குறது வழக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப லக்கியாக 2 பஸ் வந்துருச்சு. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால ஸோ பஸ் டக்குன்னு அவங்க ஏறி போயிடலாம். வீட்டிலேருந்து சொல்லப்போனால் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. கடன்னு பஸ்ஸில் ஏறி அவங்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து திருப்பி ஸ்கூலுக்கு நடந்து போகிற சுச்சுவேஷனும் வரும். எல்லாம் முடிச்சுட்டு சரி விண்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் தொடச்சி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் மிஸ்ட் இருந்தது. அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்லி எனக்கு ஆர்கிடில் அது ஸ்டெம்மு ஒன்று ஃபார்ம் ஆகியிருந்திருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்தில் பூவெல்லாம் முட்டெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப மனசு டவுனாக இருந்தால் நான் அடிக்கடி செடிகளுக்கு பக்கத்தில் போய் நின்று அதை பார்த்து ரசிச்சிருவேன். டவுன் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, செம்ம தலைவலி காலையிலேருந்து. வின்டரில் கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளியே போயிட்டு வந்தோம், என்ன தான் கேப்பெல்லாம் போட்டுட்டு போனாலுமே கொஞ்சம் தலைவலி அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த செடி இந்த க்ரீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரோஸு. இதோட வயசு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். சில சமயம் எனக்கு சில ரோஸு வாடினதுக்கப்புறமும் காஞ்சதுக்கப்புறமும் கூட தூக்கி போட மனசு வராது. அது இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்குவேன். அப்புறம் பிளான்ஸ் கிட்டக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவேன். அப்புறமும் தலைவலி போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீமர் ஆன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்டீமர் நான் லிடிலில் வாங்கினேன். ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற லிடிலில் வாங்கினேன். நானும் நிறைய தலைவலி தைலம் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் எர்கெல்டும் ஸ்டீப்டே அப்படின்னு சொல்லிட்டு புத்னி அந்த மாதிரி இடத்துல துரோகரி மார்க்கெட்டில் விற்கும். அதையும் குடிச்சு பார்த்தாச்சு. பிராணாயாமாவும் பண்ணி பார்த்துட்டேன். என்ன பண்ணியும் தலைவலி இறங்கவே இல்லை. சரி ஸ்டீமருக்கு மட்டும்தான் இது ஓரளவு ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு லேசினஸ்னே சொல்லலாம். இவ்வளோ ஈஸியாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுனா நமக்கு ஈஸியாக ஸ்டீம் பிடிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துக்கு பார்த்தீங்களா. ஒரே அடியாக கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு ஸ்டீம் பிடிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சா ஸ்கின்னுக்கு நல்லது. அதனால் கண்டினியூஸாக ஸ்டீம் பிடிக்கல. இது கெசிக்ட் சவுனா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லைனா அமேசானில் கூட இப்போ நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ளூ கலர் லைட் அண்ட் ரெட் கலர் லைட்டு. ஒன்று நம்ம ஜஸ்ட் ஸ்டீமர் மாதிரி, ஒன்று நல்லா போர்ஸ்குள்ளே போய் உள்ளே இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கூட அதில் இருக்குது. ஸோ அதுக்கு எது வேணுமோ நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஆவி பிடிக்கும்போது டைரெக்டாக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவி பிடிக்க சொல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்ப சேஃபும் கூட. நம்ம ரொம்ப பக்கத்துலேயே இருந்து வாட்ச் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை காத்திருந்து வெயிட் பண்ணி திருப்பி அந்த தண்ணியை கீழே கொட்டி இவ்வளோ ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. தண்ணியோட செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானதாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுவா. ஸோ லஞ்சு வீட்டில் நிதானமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக கொஞ்சம் ஃப்ரைடே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவலிக்கு கிச்சனில் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியல. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. ரசம் இருந்தது. ஸோ ரசத்தில் கொஞ்சம் காணப்பொடி அப்புறம் உப்பு நல்லெண்ணெய் விட்டு ரசத்தை நல்லா கொலன்னு நல்லா இது பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த காணப்பொடி அப்படிங்கிறது கொள்ளுப்பொடி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் உளுந்தும் கொள்ளும் போட்டு வறுத்து அரைச்சி வச்ச பொடி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எப்போ பழைய ரசம் இருந்தாலுமே இந்த கொள்ளுப்பொடி போட்டு நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா. அப்புறம் நான் சாதம் மட்டும்தான் அடுத்து வடித்து வச்சுருந்தேன். அதுவும் வடித்து கூட வைக்கல, குக்கரில் தான் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் மாங்காய் தொக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். முன்னாடி நாளே மாங்காவை நல்லா துருவி தேங்காய் எல்லாம் போட்டு
அதுக்கு நல்லா தாளிச்சிட்டு காரசாரமாக மிளகாலாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் சாதத்தோட பெனஞ்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இப்போ ரெடியாக செஞ்சு வச்ச ரசம் சாதம் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் வச்சாச்சு. அப்புறம் வந்து நம்ம சாதம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாதம் எடுத்து மோர் குழம்பு இருந்துச்சுங்க. எவ்வளோ தான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாவம் தான் சொல்லணும். எவ்வளோ தான் அது ஸ்டோரேஜ் தாங்கும் தெரியல. நார்மலாக இவ்வளோவெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். ரொம்பவே இருந்தது ஃப்ரிட்ஜில். ஆனால் இது ஒரு வகையில் நல்லதாக கூட போயிருச்சு. உடம்பு முடியாதப்போ வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு. இதையும் வச்சுருந்தேன். அப்புறம் முன்னாடி நாள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா அது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 2 ஸ்பூன் தான் எல்லாருக்குமே வரும். அந்த அளவு இருந்தது. அப்புறம் அப்பளம், வத்தல், இந்த வடகமெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வீட்டில் இருந்தது. அதையும் வச்சாச்சு. சரி கொஞ்சம் கூட வெஜிடபிள்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 குக்கும்பரையும் கட் பண்ணி வச்சு இப்படி என் பொண்ணுக்கு கொடுத்தா, அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்பா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அம்மா ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்கன்ற ஒரு திருப்தி அவளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியாக இருந்தது. இன்றைக்கி எதுவுமே நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து ஒரு தேங்காய் பொடியாவது வீட்டில் செஞ்சு வச்சிடலாம். இப்போ அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவிஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால சமாளித்து வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் பொடி செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்தியன் ஸ்டோரில் வந்து கொப்பரை தேங்காய் கிடச்சிது. ஸோ கொப்பரை தேங்காய் இருந்தாலும் சரி, இல்லைனா ஃப்ரெஷ் தேங்காய் கரைச்சாலுமே அதை வந்து நம்ம வறுத்து ஈஸியாக தேங்காய் பொடி வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸுங்க. துவரம் பருப்பு, அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, எள்ளு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் கொப்பரை தேங்காய். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும். நம்ம எந்த ஒரு சாதம் வீட்டில் சாப்பிட்டாலுமே வந்து முதல்ல ஏதாவது ஒரு பருப்பு பொடியோ இந்த மாதிரி தேங்காய் பொடியோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து சாதத்துக்கு கொஞ்சம் நெய்யை விட்டு அதுக்கு தேங்காய் பொடியும் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு முத்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு கவளம் மாதிரி கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா வின்டரில் காரமாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருக்கும். இதை வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து ப்ரொக்கோலி பொரியல், இதுக்கெல்லாமே கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக மிளகா மட்டும் தாளிச்சா உளுத்தம் பருப்பு மட்டும் தாளிக்காமல் இந்த மாதிரி தேங்காய் பொடியும் போட்டு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் தோசை நம்ம ஊத்தப்பம் மாதிரி ஊற்றும்போது அதுக்கு இட்லி பொடி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் பொடியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரி கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம், டீக்கு இஞ்சி இல்லையே அப்படின்னா விண்டோவை திறந்து பார்த்தோம்னா நல்லா ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் ஸ்னோ நிற்கட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தேன். ஓகே ஸ்னோ நின்றுச்சு, இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஜாக்கெட்டு புல்லோவர் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு கிளம்பி இறங்கி போக ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே வந்து ஸ்னோ வந்ததா அப்படின்ற அளவுக்கு அதுக்குள்ளே எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது. பேக்கை தூக்கிட்டு கீழே இறங்குனா அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. என்னப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தானே வெளிச்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. மேலே வந்து சுற்றி மரங்கள் இருந்தாலும் அதில் இலையே இல்லை. ஒரு 5 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். வின்டரில் அநியாயத்துக்கு பொருளோட விலையெல்லாம் இருக்கும். 100 கிராம் இஞ்சி வந்து 2,49, சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரூ. 200 100 கிராம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 5,49. விலையை பாருங்கள், கிட்டத்தட்ட ரூ. 500 கிலோ. கடைக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அடுத்து மழை தொப்பெல்லாம் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணாலும் நல்லா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு தட்டிட்டு டீயை போட்டுட்டு நமக்கு பிடிச்ச சூப்பர் சிங்கர் சாங்கை நல்லா ஜாலியாக கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. தலைவலி ஓரளவு குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே டின்னர் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணார். உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன்னாரு. சூப்பராக அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இட்லி, அதாவது சாம்பார் இட்லி, அப்புறம் வந்து மசாலா தோசை, அப்புறம் சாம்பார் வடை. எல்லாருமே ஆவரேஜ் ஈட்டர் தான். ஸோ இது 3 பேர் எங்களுக்கு வந்து இது போதுமானதாக இருந்தது. பெரிய பொண்ணு வெளியே படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விலாக கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் இப்போதைக்கு 3 பேர் தான் இங்கே. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இப்போ கிடைச்சது வந்து ஓரளவு நல்லா ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். யூடியூப்பில் வர்ற கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சிலதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ என்ன சிச்சுவேஷன் ஜெர்மனியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருட்டாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு குட் நைட் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. பை பை.